எக்ஸ்ட்ரீமுக்கு சண்டை போடுறாங்க. அது மாதிரி இருக்க முடியல. அப்போ நீங்கள்லாம் எங்க? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வியானாவும் அதுக்கப்புறம் கானா வினோத்தும் ஜெயிலுக்குள்ளே போயிருக்காங்க. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் செலக்ட் பண்ண சொன்னாங்க. அதிகம் இவங்க 2 பேரோட பேர் தான் வந்தது. அதனால தான் இவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஜெயிலில் வச்சு இவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணுறாங்க. இந்த டிஸ்கஷன் எனக்குமே தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை போடணும்னு நினச்சேன். வியானா இருக்காங்கல்ல, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே திடீர்னு பயங்கரமாக சண்டை போடுறாங்க. 2 பேர் பயங்கரமாக சண்டை போடுறாங்கல்ல, ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சாதாரணமாக பேசிக்கிறாங்க. அது எப்படி பேச முடியும்? அவ்வளோ சண்டை போட்டால் கொஞ்ச நாளாவது பேசாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. பயங்கரமாக சண்டை போடுறாங்க, ஆனால் அடுத்த நிமிஷமே சாதாரணமாக பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது ஏற்றுக்கவே முடியல. எப்படி இப்படி இருக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாருங்க, இவங்க விஷயத்திலே எடுத்துக்கோங்க. பார்வதிக்கும் இவங்களுக்கும் லைட்டாக முட்டிக்கும். நீங்கள் சொல்ல போனால் அது ரொம்ப சாதாரண சண்டை. பார்வதி கோச்சுக்கிட்டு போயிருப்பாங்க, இதுக்கப்புறம் வேலைலாம் பார்க்க மாட்டேன்ட்டு. இவங்க அப்பத்துலேருந்து பார்வதி கிட்ட இருந்து ரொம்ப தள்ளியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக அப்படி தானே இருக்கும். எப்படி இவங்க பயங்கரமாக சண்டை போட்டு சேர்ந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நிறைய விஷயத்தில் பார்க்க முடியுதுங்க. இந்த கமருதீன் வார்த்தைக்கு வார்த்தை திவாகர மென்டலு, பைத்தியம் கீத்தியம் என்னென்னமோ சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவர் கூட போய் சிரிச்சு பேசுறது, அவர் கூட காமெடி பண்ணி விளையாடுறது. அது எப்படி பண்ண முடியுது? உனக்கு ஒருத்தர் பைத்தியம் மாதிரியும் ஒருத்தர் பண்றது சுத்தமா பிடிக்கலனாலும் நீ எப்படி திரும்பி திரும்பி அவர்கிட்ட போய் பேசுற? எல்லா இஷ்யூலையும் அப்படிதான் இருக்கு. இப்போ இன்னொன்று, விஜய் பார்வதி பாருங்க, கெமி கூட ஒரு சண்டை ஏற்பட்டதா? அந்த சண்டையில இருந்து கெமியை விட்டு விலகியே இருக்காங்களா? சுபிக்ஷா விட்டு விலகியே இருக்காங்களா? அப்படி பார்த்தா பார்வதி பண்றதே பெட்டர்னு தோணுது. ஏன்னா சிலர்லாம் சண்டை போட்டு அடுத்த நிமிஷமே பேசுறாங்க. எப்படி பேச முடியுதுன்றதை பத்தி தான் இந்த இடத்துல இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க.